ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் 2024 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோ வெளிவந்திருக்க அட்லஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கதைக்களம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் உலகத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஏஐயை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மனிதர்களோட செயல்பாட்டுக்கும் அவங்களுக்கும் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹியூமனாய்டு ரோபோவை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் படத்தோட ஹீரோயினான அட்லஸோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஹியூமனாய்டு ரோபோவை உருவாக்குறாங்க. அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு மால் ஃபங்க்ஷன் ஆகி அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு, அது பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரன் படத்தில் வர மாதிரி நிறைய ரோபோக்களை பார்த்தீங்கன்னா தன் வசப்படுத்தி மனிதர்களோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30 லட்சத்தை அழிச்சிருது. ஸோ மனிதர்கள் அது மேலே போர் தொடுக்கவும், அது பார்த்தீங்கன்னா இந்த பூமியை விட்டு பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் ஒரு கிரகத்தில் போய் வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை இப்படியே விட்டா மறுபடியும் பூமியை வந்து தாக்கும்னு சொல்லிட்டு 28 வருஷம் கழிச்சு படத்தோட ஹீரோயினான அட்லஸ் அந்த கிரகத்துக்கு போய் அதை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கிளம்ப, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அட்லஸ் அங்கே வெற்றிகரமாக போய் அதை பீட் பண்ணாங்களா, இல்லை அந்த ரோபோட்னால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பையோடய ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்த அதே கதைக்களங்கள் தான். நம்ம எந்திரன்லையாக இருக்கட்டும், டெர்மினேட்டர்லையாக இருக்கட்டும், ரோபோட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் வந்த அதே ஒரு ஸ்டோரி தான். ஒரு ரோபோட் இருக்கும், அதை மனிதன் உருவாக்கும் போது அது மனித குலத்துக்கு மறுபடியும் எதிராக திரும்பும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுன்ற ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாலும் படத்தோட டெக்னிக்கல் விஷயத்தை பேசும்போது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. அவ்வளோ டாப் நாச்சாக இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை அந்த வேட்டுகிறதுக்கு போகும்போது ஒரு டிஐ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சிஜிஐன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். இந்த படத்தை எப்படி சொல்கிறது, ஒரு கலர் வாய்ஸ் இருக்கிற ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வால்பேப்பராக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஒவ்வொன்றையும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலை ஒதுக்கி வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு பார்க்கும்போது பெருசாக அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. அட்லஸ் அந்த கிரகத்துக்கு போயிட்டு அதை எப்படி பீட் பண்ணுறாங்கன்ற ஒரே ஒரு கதை தான். ஆனால் படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா சிமுலியோ தான் நடிச்சிருப்பார். நம்ம 10 ரிங்ஸில் வருவார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரை அவன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமான்னு ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. அவர் வர சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா மண்டையிலே அடித்து படுக்க வச்சிடுறாங்க. வில்லனுக்கு உண்டான அந்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. என்னை கேட்டிங்கன்னா இந்த படம் முழுக்கவே அட்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோக்குள்ளே, அதாவது அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போவாங்க அந்த வில்லனை தேடி. அவங்களுக்கும் அந்த ரோபோ ஸ்மித்துக்கு உண்டான கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் தான் என்னை கேட்டிங்கன்னா அந்த மொத்த கதையை. வில்லனை போய் பார்க்குறாங்க, அவன் ஒரு மிசைலை லான்ச் பண்ணும்போது அது எப்படி பீட் பண்ணி அவனை எப்படி சாகடிக்கிறாங்கன்றது தான் மொத்த படமே. ஸோ என்ன ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓரளவுக்கு தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாலும் என்னை கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் டீம் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துது. படத்தோட செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் இந்த அட்லஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அரைச்சமாவே தான் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. படத்தில் பெருசாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேலாம் இல்லை. இது வரைக்கும் கடந்து வந்த டெர்மினேட்டராக இருக்கட்டும், இல்லை தமிழில் வந்த எந்திரன்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் நடித்த ரோபோட்டுன்னு சொல்லிட்டு அதே கதைக்களங்கள் தான், பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் படத்தோட வில்லனான சிமுலியோக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ரைட்டிங் ப்ராப்பராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா வில்லனிசத்தை எடுத்தா காட்டியிருந்தாங்கனால இந்த படம் வேறு லெவலில் போயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். ஆனால் டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிலிம். அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும் வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்தால் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சவுண்ட் டிசைனும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா இந்த மொத்த படத்தையுமே டெக்னிக்கல் விஷயம் தான் தூக்கி தாங்குது. மற்றபடி படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நிறைய உலக படங்கள் பார்க்குற மாதிரி தான் 10ஓட 11 தான் இந்த படமும் ஃபீல் ஆகும். படத்தோட செகண்ட் பார்ட் வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.